இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியலில் இப்போ இந்த ஜெனியோட வீட்டில் அந்த ஜெனியோட அப்பாவுக்கு என்ன தான் பிரச்சனைங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ பார்த்தாலும் உருன்னே இருக்கார் வேறு. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இந்த வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பி அவர் வீட்டுக்கு கிளம்பி போய் அவர்கிட்ட பேசி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, அவரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைக்கு பேர் என்னங்கிறத முடிவு பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த ரெண்டு வீட்லையும் தாத்தா பாட்டினா ரெண்டு பேருக்கு ஈக்குவலான உரிமைகள் இருக்குது. இப்போ ஈஸ்வரி கிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிறத பெருமையாக வேற இங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஈஸ்வரி நாங்கள் அவள் பார்த்துப்பா, அவர் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பேர் வைப்பா அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் வர முடியாதுங்கிற வேறு. நாங்கள் சொன்ன பேரையும் வைக்கல, எங்கள் சர்ச்சிலையும் வைக்கல. நீங்கள் அப்படின்னா எப்படி அப்படின்னா வீட்டில் தான் பண்ணுறோம், நாங்களும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகல, இந்த எங்கள் வழக்கப்படியும் பண்ணல, உங்கள் வழக்கப்படியும் பண்ணல. அதுக்கப்புறமா நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டு போய்க்கலாம், எங்கள் வீட்டு ஆளுங்க கோயிலுக்கு கூட்டு போய்ப்பாங்க, எல்லாம் இருக்கட்டும், இது காமனாக ஒன்று வைப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் அது கோவப்படுறாரு, எரிச்சப்படுறாரு. எல்லாத்துக்கும் எரிச்சப்பட்டு நாங்கள் பேர் வைக்கலான் இருந்தோம், அப்போ நீங்கள் தடுத்து கூட்டு போயிட்டீங்க அப்படி இப்படிலாம் பேச நீங்கள் தாந்தோண்டித்தனமாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களும் தாந்தோண்டித்தனமாக தான் பண்ணுறாங்க. பேர் எடுக்கிற முடிவுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் பேர் தான் அப்படின்னா சொல்லலாம், அதையும் பண்ணல. ஆனால் அவர் அதை விட உருன்னே இருக்காரு. அவங்க சேர்ந்துட்டா கூட சேர விடக்கூடாதுங்கிற மாதிரி அவ்வளோதான், நான் வரமாட்டேன், நீங்கள் போங்க அப்படி இப்படிங்க, சரி நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் மரியம் அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் சரியாயிட்டாங்க. இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமியும் பழனிசாமியும் ஒன்றா வேற காரில் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டில் சுந்தரி, அதாவது சுந்தரி தான் அவங்களுடைய அக்கா, அவங்க ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா இவங்க எதுக்கு பாக்கியா வந்திருக்காங்கன்னு பார்த்தா பாக்கியாட்ட ஏதோ அவங்க பாட்டி கேட்டிருக்காங்க, இது வேணும் அது வேணும் ஏதோ கேட்டிருக்காங்க, இறால் குழம்பு, செட்டிநாடு இறால் குழம்புலாம் கேட்டிருக்காங்க. உடனே இவங்க அதெல்லாம் வச்சு கொடுத்து உங்களுக்கும் செஞ்சுட்டு வந்திருக்காங்கிறாங்க. இது சும்மா கால் பண்ணி எங்களுக்கு செஞ்சுட்டு அமைச்சிட்டு வான்னு சொல்லுவாங்களா? நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு குடும்பங்களாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு கிளம்ப, அவங்க கூட போகிறதுனாலே பாக்கியாவை பார்க்க போகிறது, பாக்கியா கூட போகிறதுனாலே எவ்வளோ சந்தோஷப்படுறான் இவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காகவே நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீட்டிலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் காரை விட்டு அவங்க இறங்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹோட்டலில் ஒரே லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்க. ப்ளஸ் அமிர்தாவும் எழிலும் வேற பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நீங்களும் லவ்வர்ஸா அப்படின்னு பார்த்துட்டு காரை விட்டு இறங்குற பாக்கியலட்சுமியும் பழனிசாமியும் பார்த்து இன்னொரு ஜோடி இவங்க வேறு இருக்காங்க அப்படிங்கிறாங்க செல்வி. உடனே ஜோடியா அப்படின்னா ஆமாம், அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தர் அவங்க ரெண்டு பேர் மனசையும் அது இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் காரில் வரும்போது வேற பாட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருக்கீங்க, உங்கள்கிட்ட யாருமே உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு கேட்டது இல்லையானா கேட்டதில்லைங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல பாயிண்ட். வீட்டில் சமைச்சு ரெகுலராக போடுற ஒருத்தங்களுக்கு நமக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது நமக்கு தெரியுமா? அது தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்க அழகான ஒரு விஷயத்தை சூப்பராக சொன்னாங்க. சொன்ன உடனே ரொம்ப ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னா பால் கொடுக்கட்டேன் எங்கள் அம்மா செய்கிறது அப்படின்றாங்க. பரவாயில்லையே அவங்க அம்மாவை ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏதோ அம்மா இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை கொண்டு வரதே இல்லை இப்போலாம் சீன்ஸில். அவங்க டிவர்ஸுக்கு கூட வரல, அதுக்கு முன்னாடி பணம் கேட்டு மட்டும் பாவமாக திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செஞ்சு தர பால் கொடுக்கட்டா எங்கள் அம்மாவோட ரெசிபி வாங்கி நான் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் வரல அப்படின்னா அதை நான் செய்கிறேன் அப்படி ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. அப்போ மைண்ட் வாய்ஸில் வேறு எனக்கு பாக்கியாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல அப்படின்னு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மனசை நினைக்கலாம் அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக இறங்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியா உள்ள வேலையாக போயிட்டு உடனே இப்போ எழில்கிட்ட செல்வி கேட்குறாங்க, ஒரு வேலை உங்களுக்கு பழனிசாமியும் பாக்கியாவும் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிறாரு அவர். இதை பழனிசாமி வந்த உடனே இப்போ தான் எழில் தம்பி உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏமா ஒரு விவசாய இல்லையாமான்னு இருந்துச்சு நமக்கு. அதை கேட்டேன் உடனே இவர் ஷாக்காக உடனே சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார், ஒரு கதையை பற்றி பேச வேண்டியிருக்கும், 10 நிமிஷம் ஃப்ரீயாக நீங்கள் தான் பேசலாம் சார் அப்படின்ட்டு கூட்டு போயிறாரு. இடத்த காலி பண்ணிட்டு இதுக்கே வேறு கடுப்பாகிறாங்க. அமிர்தாவும் வேறு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கக்கா செல்வியக்கான்ட்டு. அதெல்லாம் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, நான் சேர்த்து வைக்க போகிறேன்னா அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள், இன்னொரு பக்கம் பழனிசாமிக்கு பாக்கியா மேலே இருக்க அன்பு அப்படின்னு கதை போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நடுவில் ராதிகாவுடைய ப்ரெக்னன்சி வேறு நாளைக்கு தெரிய வரப்போகுது, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியலில் இப்போ இந்த